நடைமுடி, எப்படி நடப்பாங்க, எப்படி ஆடை அணிவாங்க, நெஞ்சு ரோமம் எப்படி இருந்தது, குளித்து விட்டு வந்தா தலை எவ்வளவு அழகாக இருக்கும், அது சுருண்டு நெத்தியில முடியும், நேர்வாங்க சீவுவாங்க, பின்னாடி அடர்ந்த கேசம், எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி அப்படியே அங்கமமா ரசிச்சு 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 சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க. இது ஒரு உருவகப்படுத்த ரொம்ப சிரமமா? 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசுநாதரை உருவகப்படுத்திருக்கான். அவர் உண்மையா போய் ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதரை படமாக வரைந்திருக்க முடியாதா? நெத்தி அடி முறாள் உருவப்படம் வீட்டில் இருப்பதற்கு தடை, வரைவதற்கு தடை. ஏன் இப்படி ஒரு கிறுக்கு பிடிச்ச மக்கள் வருவான், அளவுகளந்து நேசிக்கிறேன் என்கின்ற பெயரில் எங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் நாங்க பள்ளிவாசல் வைப்போம். வைக்கிறானா இல்லையா? பஞ்சாம் தூக்கிட்டு ஒரு கோஷ்டி வரானா இல்லையா? அல்லாஹ்வை விட்டு விட்டான். ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறான், ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன் 5 பேரை தூக்கிட்டு வரான். உருவம் இல்லாமல் இருக்கும்போது இந்த கூட்டம் கும்மாளமா இருக்கு. உருவம் மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நிலைமை பள்ளிவாசல் முழுக்க என்ன ஆகியிருக்கும்? எல்லா வழியும் ரசூலுல்லாஹ் நுறுக்கி அடைச்சு மூடி வச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தூதரை எதை நினைத்து அந்த தூதர் அதிகமாக பயந்தார்களோ, இந்த புகழ்ச்சியும் இந்த மக்கள் வைக்கக்கூடிய அதிகமான நேசமோ, இந்த மக்களை அல்லாஹ்வுடைய இடத்திற்கு கொண்டு போய் நம்மை சேர்த்து வைத்து விடுவார்களோ என்று அஞ்சி 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 ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கு நொறுக்கக்கூடிய வகையில இன்றைக்கு சுபஹான மௌலித் என்கின்ற பாடல் புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிற பாவிகளா? யார் உருவாக்கி தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி தந்த புஸ்தகமா? அவர்கள் கற்றுக் கொடுத்த கிதாபா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக நேசமாக நீ நேசிப்பதை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்று என்று சொன்னால் என் உயிரை குடித்தால் இந்த தூதரை பாதுகாப்பேன் என்று களத்திலே கைகளை, கால்களை, கண்களை, நெஞ்சை, உயிரை இழந்த அந்த உத்தம சஹாபாக்கள் எழுதி வைத்த கிதாபா? வெட்கங்கட்டவைகளா? அப்துல்லாஹ் இப்னு சபா காரி உமிழ்ந்த எச்சியில் வந்த ஒன்றுதான் மௌலிது. அதை எழுதி வைத்தவன் ஆதாரமாக இருக்கா உன்னிடத்திலே? இன்னார் எழுதி வைத்தார் என்ற நூலுக்கு அதுவே தெரியாத, அட்ரஸ் இல்லாத, முகவரி இல்லாத ஒன்றை தூக்கி பிடித்துக் கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இணை வைப்பின் வாசலை திறந்து விட்டுக் கொண்டிருக்கிறாய். எத்தனை மக்கள் இன்றைக்கு நரக நெருப்பில் இழுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ நாசமா போவதோடு மட்டுமல்லாம, நீ அழிந்து போவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே ஓடுங்கள், இதை கொண்டு போய் சேருங்கள், வஹாபிகளுக்கு பாடம் புகட்டுங்கள். எங்களுக்கு பாடம் புகட்டி உனக்கு என்ன கிடைக்க போகுது? நாங்கள் பேசுவதனால் எங்கள் வாயை அடக்க வேண்டும் என்பதற்காக ரேடியோவை குழாய் கட்டி நீ மைக்கு கட்டி நீ வருவது ஓடுவதனால் எங்களுக்கு என்னடா இழப்பு? எங்களுக்கு என்ன இழப்பு? எங்களுக்கு எது நஷ்டமா? நாளைக்கு ரப்புல் ஆலமீன் கூப்பிட்டு மக்சலை நிப்பாட்டி இப்படி குழாயை கட்டி பாடினானே, நீ என்ன செஞ்ச? இறைவா, என் சக்திக்கு உட்பட்டு, நீ கொடுத்த அருளுக்கு உட்பட்டு